பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கம் மற்றும் PMC தமிழ் வழங்கும் பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கரூர் தியான மகா யக்ஞம் வரும் செப்டம்பர் 6-7 தேதிகளில் நடைபெற உள்ளது. தியானம் நடைபெறும் இடம் சின்ன கொங்கு திருமண மண்டபம், கரூர். மேலும் விவரங்களுக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும். அனுமதி இலவசம். அனைவரையும் அன்புடன் கரூர் தியான மகா யக்ஞத்திற்கு அழைக்கிறோம். சில டைம் என்ன ஆகும்னா, நம்மளுக்கு மேல நம்பிக்கை இருக்காது. ஆனா எப்பவுமே நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்ல நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸோ நம்ம எல்லா ஃபார்மர்ஸ் கிட்டயும் கேட்டோமே நம்மளுக்கு அந்த பூவே கிடைக்கலையே, இன்ட்யூஷன் சொல்றது தப்பா? இன்ட்யூஷன் ஒரு விஷயம் சொல்லுது அப்படின்னா அது கண்டிப்பா நம்மளுக்கு ஃபேவரா ரிசல்ட் வந்து சிச்சுவேஷன் அப்படி கண்ணுக்கு தெரியாது. பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எப்போ கவலை பண்றோமோ அந்த ஒரு விஷயத்த வந்து நம்மளே அதை ஸ்டாப் பண்றோம். எப்போ அந்த கவலைகள்ல இருந்து நம்ம வெளியில வரோமோ, அந்த இது என்ன வந்திருக்குதோ மெசேஜ், அந்த மெசேஜுக்கு நீங்க வீட்லயே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா, ஸோ அதாவது ஒரு சிச்சுவேஷன் வரும். அந்த சிச்சுவேஷனுக்கு வந்து நான் தான் வந்து பாவம். ஃப்ளோரன்ஸ் மாஸ்டர் கிட்ட வந்து கேட்குறாங்க, ஏன் எனக்கு மட்டும் எல்லாம் கெட்டது நடக்குது, நல்ல விஷயங்களே நடக்க மாட்டேங்குது அப்படின்றது. ரொம்ப நன்றி. ஸோ நம்ம வந்து மேஜிக் பாத் ஆஃப் இன்ட்யூஷன் அந்த புக்ல இருந்து அதோட ஆத்தர் வந்து ஃப்ளோரன்ஸ் ஸ்காவல் ஷின், அந்த மாஸ்டர் வந்து இந்த அழகான ஒரு புக் வந்து எழுதியிருக்காங்க. நல்ல விஷயங்கள் வந்துட்டு இருக்கோம், பட் நம்மளே வந்து அதை ஸ்டாப் பண்ணிடும். பட் எப்போ நம்ம நம்பிக்கை வைக்கிறோமோ அந்த விஷயங்கள் வந்து சீக்கிரம் நம்ம கிட்ட வந்து சேரும். சில டைம் என்ன ஆகும்னா, நம்மளுக்கு மேல நம்பிக்கை இருக்காது. ஆனா எப்பவுமே நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்ல நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸோ இல்ல நம்மளுடைய நெய்பர்ஸ் இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்கலாம், அவங்க வந்து நம்மளுக்கு தைரியம் கொடுப்பாங்க, நம்மளுக்கு வந்து நம்பிக்கை வந்து கொடுப்பாங்க. ஸோ அது அப்படி கூட நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஸோ நிறைய பேருடைய வாழ்க்கையில அப்படி நடந்திருக்கலாம். ஸோ நம்ம ஒரு சுச்சுவேஷன் வரும், நம்மளுக்கு கஷ்டமா இருக்கலாம். பட் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அவங்க வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க, நம்மளுடைய நம்பிக்கையை கொஞ்சம் ஏத்துவாங்க. ஸோ எப்பவுமே நம்மளுடைய இன்ட்யூஷன் ஃபாலோ பண்றோம், நம்மளுடைய நம்பிக்கையை வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து நல்ல விஷயங்கள், நம்ம எதிர்பார்க்கிற விஷயங்கள் வந்து நடக்கும். ஸோ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு மாஸ்டர் வந்து ஒரு ஃப்ளவர் வந்து தேடுறாங்க. இந்த ஃப்ளவர் பேர் வந்து ஆப்பிள் பிளாசம்ஸ் அப்படின்ற ஒரு பூ அது ஃப்ளவர். ஸோ இந்த ஃப்ளவர் வந்து அவங்க எதிர்பார்க்கிற சீசன்ல வந்து அது கிடைக்காது. பட் இருந்தாலும் அவங்களுக்கு என்னன்னு தெரியல, அந்த அந்த பூ அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி, நம்மளோட வீட்டு டெக்கரேஷனுக்கு அது வேணுமே அப்படின்னு சொல்லி அவங்க போய் ஒரு ஃபார்மர் கிட்ட கேட்கறாங்க, 2வது ஆள் கிட்ட கேட்கறாங்க, 3-4 பேர்கிட்ட கேட்கறாங்க. யாருமே வந்து சொல்றாங்க சீசன் டைமே இல்லையே, இன்னும் 1 மாசம் இருக்குது, நீங்க இப்போ கேட்டீங்கன்னா எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சிடுறாங்க. பட் இவங்களுக்கு என்னன்னு தெரியல, ஒரு ஒரு விதமான ஒரு இன்ட்யூஷன் வந்து வருது, கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும், இன்னொரு ஒரு அட்டம் பண்ண, ஒரு லாஸ்ட் சான்ஸ் ஒரு தடவை பாரு அப்படின்னு சொல்லி இன்ட்யூஷன் வந்து சொல்றாங்க. ஸோ சரி ஓகே, இன்னொரு ஃபார்மர், இந்த லாஸ்ட் ஃபார்மர் யார் இருக்காங்களோ அந்த இடத்துல போய் கேட்கறாங்க. கேட்கும்போது அந்த ஃபார்மரும் வந்து இல்ல அந்த பூ இன்னும் வரல, சீசன் டைம் இன்னும் ஆகல, ஸோ 1 மாசம் ஆகும் அப்படின்றது அதுவும் ஸ்டேட்மெண்ட் அதை ரிப்பீட் பண்றாங்க. ஸோ என்னடா இது, நம்ம எல்லா ஃபார்மர்ஸ் கிட்டயும் கேட்டோமே நம்மளுக்கு அந்த பூவே கிடைக்கலையே, இன்ட்யூஷன் சொல்றது தப்பா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு டவுட்டும் வருது. சரி மறுபடியும் நம்ம ரிட்டர்ன் போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் அவங்களுக்கு ஒரு இன்ட்யூஷன் வருது, ஓகே நீ என்ன பண்ண, இந்த இடத்த வந்து சும்மா சுத்தி பாக்குறேன்னு சொல்லி நீ போய் பாரு அப்படின்னு சொல்லி அந்த ஃபார்மர் கிட்ட கேட்டுட்டு அவங்க சுத்தி பாக்குறாங்க. சுத்தி பார்க்கும்போது கொஞ்சம் தூரம் போகும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஆப்பிள் பிளாசம் பூ வந்து அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது. ஸோ அவங்க ஆச்சரியமா இருக்குது, என்னடா இது ஃபார்மர் வந்து இல்லைன்னு சொன்னாங்க, ஆனா இப்போ வந்திருக்குது. உடனே போய் அந்த ஃபார்மர் கிட்ட வந்து கேட்குறாங்க, நீங்க இந்த பூ வரலன்னு சொன்னீங்களே, ஏதோ வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃபார்மருக்கே வந்து ஆச்சரியமா இருக்குது, என்னடா இது, நம்ம நேத்து தானே ஃபுல்லா போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோமே, எதுவுமே பூ இன்னும் வரலையே, இது என்ன புதுசா இருக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கும் ஆச்சரியம். அப்புறம் இந்த ஃபார்மர் சொல்றாரு,
ஓகே நீங்க வந்ததுனால தான் அந்த பூவும் வந்து சீசனுக்கு முன்னாடியே வந்திருக்குது அப்படின்றது அந்த ஃபார்மர் வந்து அந்த விஷயத்த வந்து பாசிட்டிவா சொல்றாங்க. ஸோ எப்பவுமே இந்த இன்ட்யூஷன் வந்து அந்த லாஜிக் இல்ல மைண்ட் விஷயங்களை வந்து பிரேக் பண்ணிடும். இது சீசன்ல தான் வரும், இந்த சீசன்ல எல்லாம் வராது அப்படின்றது இன்ட்யூஷனுக்கு வந்து கிடையாது. இன்ட்யூஷன் ஒரு விஷயம் சொல்லுது அப்படின்னா அது கண்டிப்பா நம்மளுக்கு ஃபேவரா ரிசல்ட் வந்து கொடுக்கும். சுச்சுவேஷன் அப்படி கண்ணுக்கு தெரியாது. பட் அந்த இன்ட்யூஷனை நம்பி நம்ம முயற்சி எடுத்து எடுத்து அந்த விஷயங்கள் போறோம், அந்த அந்த ரூட்லயே போறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் வரும் அப்படின்றது சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி வந்து இன்னொரு அந்த ஃப்ளோரன்ஸ் மாஸ்டரோடைய இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து அவர் கொஞ்சம் வயசான அவருக்கு வந்து 60 வயசு ஆகுது. ஸோ அந்த 60 வயசுல அவர் நிறைய வேலைகள் பண்ணாரு, நிறைய பிசினஸ் பண்ணாரு. பட் எல்லாத்துலயும் வந்து அவர் லாஸ் தான் வந்துச்சு. பெருசா அவரால் பணம் வந்து சம்பாதிக்க முடியல. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து ஃப்ளோரன்ஸ் மாஸ்டருடைய புக்ஸ் எல்லாம் படிக்கிறாங்க, அவங்களுடைய கிளாஸஸ் எல்லாம் கேட்கறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஓகே இந்த மாதிரி இன்ட்யூஷன் இருக்கு அப்படின்றது ஃபாலோ பண்ணிட்டு கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் அவங்க வந்து வருஷத்துக்கு ஒரு 30 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. ஸோ இந்த ஃப்ளோரன்ஸ் மாஸ்டருக்கு வந்து கொஞ்சம் ஆச்சரியம், என்னன்னா இது உங்களுக்கு இவ்வளவு வயசு ஆகுது, நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு பிசினஸ் ஜாப் சரியா போலையே, எப்படி நீங்க சக்சஸ் அடிச்சீங்க, எப்படி உங்களுக்கு சக்சஸ் வந்துச்சு, எப்படி நீங்க இவ்வளவு பணம் சம்பாதிக்க முடிஞ்சது அப்படின்றது கேட்கிறாங்க. ஸோ அதுக்கு அந்த ஸ்டூடெண்ட் வந்து சொன்னாரு, இத்தனை வருஷமா நான் வந்து கவலைப்பட்டுட்டு இருந்தேன். ஸோ எப்போ நான் அந்த கவலைப்படுறத விட்டேனோ, ஓகே காசு வருமா தானா அது வரும் அப்படின்ற ஒரு கவலையை விட்டேனோ நான், அப்பத்துல இருந்து தானா காசு, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய பிசினஸ் ஆஃபர் எல்லாமே எனக்கு தானா தேடி வந்து வருது. பிகாஸ் நான் கவலையே படாதனால எனக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து கிடைக்குது அப்படின்றது சொல்றாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம எப்போ கவலை பண்றோமோ அந்த ஒரு விஷயத்த வந்து நம்மளே அதை ஸ்டாப் பண்றோம். எப்போ அந்த கவலைகள்ல இருந்து நம்ம வெளியில வரோமோ தானா வந்து நம்ம கேட்ட விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதுல 3 ஸ்டெப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம வந்து கேட்கணும் அந்த வார்த்தைகள், தி பவர் ஆஃப் வேர்ட்ஸ், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஒரு விஷயம் கேட்டாதான் அது வந்து கொடுக்கப்படும். ஸோ நம்மளுக்கு ஒரு நல்ல ஜாப் வேணும், நல்ல கம்பெனில நல்ல ஜாப் வேணும் அப்படின்னா நம்ம வந்து கேட்கணும், கடவுள்கிட்டயோ இல்ல பிரபஞ்சத்துக்கிட்டயோ. நீங்க யாரை வந்து நம்புறீங்களோ அவங்க கிட்ட, அது சோர்ஸா இருக்கலாம் இல்ல ஆன்மான்னு இருக்கலாம், அது அது உங்களுடைய சாய்ஸ். ஸோ நம்ம கேட்கிறோம், அது வந்து நம்மளுடைய ஹார்ட்ல இருந்து வரணும். நிஜமாலே இது நம்மளுக்கு தேவையா அப்படின்றது. பக்கத்து வீட்டு ஆளுங்க வந்து கார் வாங்கிட்டாங்க அதனால எனக்கு கார் வேணும் அப்படின்றது அது வந்து நிஜமாலே தேவை இல்லை. அது வந்து கிரீடுன்னு சொல்லலாம், இல்ல பேராசைன்னு சொல்லலாம். பட் எனக்கு ஒரு ஜாபோ இல்ல ஒரு வெஹிக்கிளோ கண்டிப்பா தேவை, அது நம்மளுக்கு ஹார்ட்ல இருந்து வருது அப்படின்னா அதுதான் வந்து கரெக்டான ஒரு டிசைர். ஸோ அது வந்து நாம கேட்கணும், ஸ்பீக் த வேர்ட். ரெண்டாவது விஷயம் வந்து ஒரு விஷயம் கேட்கிறோம், அதுக்கான பதிலும் நம்மளுக்கு வரும், அதுதான் இன்ட்யூஷன். ஸோ அந்த இன்ட்யூஷன் வரும்போது, அந்த உள்ளுணர்வு வரும்போது நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ யுவர் இன்ட்யூஷன். ஸோ இந்த இந்த பூ விஷயத்துக்கு நான் சொல்றேன், அந்த இன்ட்யூஷன் வருது, நீங்க போய் ஃபார்மர்ஸ் கிட்ட போய் கேளுங்கன்னு சொல்லிட்டு அந்த லேடி வந்து ஓ இப்போ சீசன் டைம் இல்லையே, ஒரு மாசத்துக்கு அப்புறம் நம்ம இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லி அவங்க தள்ளி போடல. எப்போ உங்களுக்கு இன்ட்யூஷன் வருதோ உடனே அவங்க வந்து அதை வந்து ஆக்ஷன்ல கொண்டு வராங்க. உடனே அவங்க ஃபார்மர்ஸ் போய் விசிட் பண்றாங்க, அந்த பூவை வந்து இல்லாத பூவை கூட வர வச்சிடுறாங்க. அவங்களுடைய ஆசை வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்து இருக்குது. ஸோ ரெண்டாவது பாயிண்ட் வந்து ஃபாலோ யுவர் இன்ட்யூஷன். ஸோ மூணாவது பாயிண்ட் வந்து டேக் ஆக்ஷன். அந்த இது என்ன வந்திருக்குதோ மெசேஜ், அந்த மெசேஜுக்கு நீங்க வீட்லயே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா அந்த மெசேஜாவே தான் இருக்கும். பட் எப்போ நீங்க ஆக்ஷன் எடுக்கிறீங்களோ அப்பதான் வந்து நீங்க சீரியஸா இருக்கீங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு சுச்சுவேஷன் வருது, ஒரு ப்ராப்ளம் வருது. சில பேர் அந்த ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க, சரி என்னதான் இந்த ப்ராப்ளம் நம்ம ஒரு முயற்சி பண்ணலாம்னு சொல்லி ஃபேஸ் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் அந்த ப்ராப்ளம் வந்தா ஓடி போயிடுவாங்க, இந்த சுச்சுவேஷன் நான் மறுபடியும் பார்க்க கூடாதுன்னு சொல்லி ஓடி போயிடுவாங்க. ஸோ இப்போ ஓடி போறதுனால அந்த சுச்சுவேஷனோ ப்ராப்ளமோ வந்து ஃபிக்ஸ் ஆகாது.
எப்போ நீங்க அத ஒரு பயம் இல்லாம அதை ஃபேஸ் பண்றீங்களோ அப்பதான் உங்களுக்கு வந்து ஐடியாஸ் வரும், உங்களுக்கு சொல்யூஷன் வரும். ஸோ உதாரணத்துக்கு ஒரு ஒரு எங்கேயாவது நீங்க வெளியில போறீங்கன்னா ஒரு நாய் உங்களுக்கு நடுவுல வந்துச்சு. ஸோ இப்போ நீங்க அந்த நாய் பார்த்து நீங்க ஓடுறீங்க அப்படின்னா நாயும் உங்களை வந்து பின்னாடி துரத்தும். பட் நீங்க நாய் இருக்கே பயப்படாம வந்து நீங்களும் உங்களுடைய வேலையை பார்த்து நீங்க ஸ்ட்ரைட்டா எந்த ரூட் போகணுமோ போனீங்கன்னா அந்த நாய் வந்து எதுவுமே பண்ணாது. ஸோ எப்போ நீங்க அந்த சுச்சுவேஷன்ல இருந்து எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, பயந்து நீங்க வந்து எஸ்கேப் ஆகணும்னு பாக்குறீங்களோ, அந்த சுச்சுவேஷனும் உங்களை வந்து துரத்திட்டே இருக்கும். ஸோ எப்போ நீங்க பயம் இல்லாம அதை ஃபேஸ் பண்றீங்களோ ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்து கிளியர் ஆகும். ஸோ இங்க வந்து அந்த நம்பிக்கை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு லாஸ்ட் விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ வந்து இன்னொரு இதுல முக்கியமான ஒரு விஷயம், சில பேர் வந்து இத வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, இல்ல செல்ஃப் பிட்டி அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ அதாவது ஒரு சுச்சுவேஷன் வரும், அந்த சுச்சுவேஷனுக்கு வந்து நான் தான் வந்து பாவம் அப்படின்றது சொல்றது, இல்ல எனக்கு எந்த ஒரு பவரும் இல்லை அப்படின்றது சொல்றது, இல்ல வந்து நான் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆகல அப்படின்னா இதுக்கு நான் காரணம் கிடையாது, எல்லாரும் தான் காரணம் அப்படின்னு சொல்றது. அதாவது அவங்களுடைய பவரை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணாம அவங்களுடைய பவரை வந்து மத்தவங்க கிட்ட வந்து கொடுத்துருவாங்க, அவங்களுடைய பவர் எல்லாமே இழந்துருவாங்க. ஸோ அவங்க இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ஸோ சில பேர் வந்து ஒரு ஒரு இடத்துக்கு போனா வேலை ஆகும்னு தெரியும், பட் அந்த இடத்துக்கு போகாம அவங்க வந்து ஒரு பயத்தினாலயோ இல்ல கவலைனாலயோ அவங்க வந்து வீட்டிலேயே இருப்பாங்க. ஸோ அந்த ஆளுங்களை ஃபேஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு தைரியம் இருக்காது. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ஓகே, நம்மளுக்கு அந்த டேலண்ட் இல்லை அதனால போக வேண்டாம், இல்ல நம்ம கிட்ட அந்த பவர் இல்லை, இல்ல நம்ம கிட்ட எதுவும் இல்லை, எதுவுமே இல்லை அதனால போக வேண்டாம் அப்படின்றது அவங்கள வந்து அவங்க அந்த ஒரு 4 பவுண்டரிக்குள்ளே போட்டு வச்சிருப்பாங்க. ஏன்னா நான் ரொம்ப பாவம், நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன், அதனால அந்த ஒரு பாக்ஸ்ல இருந்து அவங்க வெளியிலேயே வந்து வர மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து நல்ல விஷயங்கள் வந்தா கூட இது கண்டிப்பா எனக்கு இருக்காது, எனக்கு எப்பவுமே கெட்டதுதான் நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, கெட்டதுதான் நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை கூட நிறைய பேருக்கு வந்து இருக்கு. ஃப்ளோரன்ஸ் மாஸ்டர் கிட்ட வந்து கேக்குறாங்க, ஏன் எனக்கு மட்டும் எல்லாம் கெட்டது நடக்குது, நல்ல விஷயங்களே நடக்க மாட்டேங்குது அப்படின்றது சொல்றாங்க. கேட்கறாங்க இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க வந்து ஃப்ளோரன்ஸ் மாஸ்டர் வந்து ஒரு அஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்து நீங்க உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்டுக்கு வந்து அடிக்கடி சொல்லுங்க நீங்க, அதாவது எல்லா நல்ல விஷயங்களும் வந்து என்ன தேடி வருது, ஐ ரிசீவ் ஆல் குட் திங்ஸ் இன் லைஃப், எல்லாமே எனக்கு நல்லதா தான் வருது அப்படின்றத நீங்க சொல்லிட்டே இருங்க, அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க, அதை எதிர்பாருங்க நல்ல விஷயங்கள்ல. ஸோ அந்த மாதிரி அவர் சொல்லிக்கிட்டே வந்து வராரு. ஸோ கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் வந்து அவருக்கு அறியாமலே வந்து அவருக்கு நிறைய வாய்ப்புகளும் வருது, நல்ல ஃப்ரெண்ட்ஸ், நல்ல பெரிய பொசிஷன்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு கான்டாக்ட்ல வராங்க, எல்லாமே நல்ல விஷயங்களும் வந்து நடக்குது. ஸோ அவரும் வந்து எதிர்பார்க்கறதுனால அந்த விஷயங்கள் அவருக்கு தேடி வந்து வருது. அதே மாதிரி அவருக்கு ஒரு பிடிச்ச விஷயம், வெளிநாட்டு போயிட்டு மியூசிக் கத்துக்கணும் அப்படின்றது. ஸோ அதுவும் வந்து அவருக்கு அந்த ஒரு வாய்ப்பும் அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ எல்லாமே வந்து நம்ம எப்போ எதிர்பார்க்கிறோமோ அதே சமயத்துல அந்த மாதிரி வேலைகள் பண்றோமோ அது நம்மளுக்கு கண்டிப்பா நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் வரும் அப்படின்றது ஃப்ளோரன்ஸ் மாஸ்டர் வந்து சொல்றாங்க.